ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸில் ஒரு டாப் 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்க போகிறோம். சரியா, அதாவது நீங்கள் இந்த பொங்கல் ஹாலிடேவை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானில் நம்ம ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா, தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, 2 மீடியம்லேயே நம்ம என்ன கொடுத்துருக்கோம். ஒரு முழு அலை திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி, அதாவது கான்ஃபிகரேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுல் வேவ் ரெஃப்லெக்டர். சரியா, அதுக்கப்புறம் மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக. இதை தெளிவாக பார்த்துங்க. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. சரியா, டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். சரியா, அதுக்கப்புறம் யங் இரட்டை பிளவு. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரியும். யங்ஸோட டபுள் ஸ்லைடு எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் பயட் சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்ட பாயும் முடிவிலா நீளம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அணுவின் நிறைமாலை தொடர்களை விளக்குக. இது நல்லா தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம், அதாவது ஹவு டு வி அப்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ் ரே ஸ்பெக்ட்ரா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு சம் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் நிறமாலை என்றால் என்ன, வெளியீடு நிறமாலையின் வகைகள் யாவை, வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரியா, லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வெறுவி, அப்டைன் தி லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின்தடையை காண்பதை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலை மின்னியலின் கூலும் விதியினை கூறுக, கூலும் விசைக்கு எதிர்பரப்பு, அதாவது எதிர் விசைக்கும் இடையான வேறுபாடுகளை கூறுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, அதாவது ஸ்டேட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதையும் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, ஒளியின் வேகத்தை கண்டறியும், அதாவது ஃபியூசி முறையை விவரிக்கவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விவரிக்கவும். இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒற்றை பிளவால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்தைக்கான நிபந்தனையை பெறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். nth மினிமம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்டக்கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிஸ் அண்ட் ஜெர்மன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் இந்த அதாவது எப்படி வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் டேவிஸ் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் வடிவத்தை பெறுக. சரியா, அதாவது டிஸ்கிரைப் தி மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் தி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதை ஆரம் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை அறிவிக்கவும். இதை தெளிவாக பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் பண்புக்கூறுகளை கூறுக. இது தெளிவாக பார்த்துங்க. ரைட் டவுன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு, ஊடகம் ஒன்றில், அதாவது ஒப்புமை காந்த உட்புகுமுத்திறன் சரியா 2.5 மற்றும் ஒப்புமை மின்விடு திறன் 2.25 எனில் அவ்வூடகத்துக்கான ஒளிவிலகல் எண். சரியா, ஒளிவிலகல் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கம்ப்யூட் தி, அதாவது ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் மீடியம். அதுக்கப்புறம் தெளிவான மின் சுற்றுப்படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவது விவரிக்கவும். உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ஸ்கெட்ச் தி இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்த புலத்திற்கான கோவையை பெறுக. சரியா, தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரியக்க சிதைவு விதியினை தெரிவிக்கும், அப்டைன் தி லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக, கால்குலேட் தி எலக்ட்ரோ ஃபீல்டு. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அண்ட் ஆக்சல் லைன். அதுக்கப்புறம் அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகளை வரிசைப்படுத்துக. சரியா, அதுக்கப்புறம் எலக்ட்ரானின், அதாவது டீப்ராய் அலைநீளத்துக்கான சமன்பாட்டினை பெறுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். சரியா, அதை பார்த்துங்க. அடுத்து வானவியல், அதாவது வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பினை மின்தடை மதிப்பினை தருவிக்கவும். இதையும் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு,
அதாவது எலக்ட்ரானின் இழுப்பு திசைவேகத்தை கணக்கெடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக பார்த்துங்க. லென்ஸ் உருவாக்குற, அதாவது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தொடர் ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள சுட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தெரிவிக்கவும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் சார்பு திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசைக்கான கோவையை தெரிவிக்கும். அதுக்கப்புறம் ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உறுப்பெருக்கத்துக்கான கோவையை பெருக்க. டெரிவ் தி மிரர் ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசையை பெருக. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது இன்டெக்ரல் ஃபார்முக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெப்பர் சோதனை. சரியா, அதுக்கப்புறம் போர் கொள்கையை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தெரிவிக்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போர் அணு மாதிரியின் ஹைட்ரஜன் அணுவின் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல் -3.4 EV எனில் அதன் கோண உந்தத்தை காண்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் அலை இயற்றியாக செயல்படும் விதத்தினை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் ஆஃப் டிரான்சிஸ்டர் as a ஆக்சிலேட்டர். சரியா, இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட இடையே உள்ள கட்டத்தொடர்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நிலை மின்னியலின் காஸ் விதியை கூறுக. அதாவது ஸ்டேட் தி காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக். அதுக்கப்புறம் ஆப்டைன் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு, அதாவது இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் வயர். இதையும் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. ஹவு தி இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்டு யூஸிங் பொட்டன்சியோமீட்டர். சரியா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த 40 கொஸ்டினை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்தே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நமக்கு 5 மார்க் இருக்கக்கூடிய நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 மார்க் வந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்த 40 கொஸ்டினை நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.